செகண்ட் செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது என்ன கொஸ்டின், அது நம்ம கிளாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சுருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அந்த பள்ளி மேலாண்மையும் நிர்வாகம் அதுல யூனிட் 1ல என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கல்வி மேலாண்மை கூறுகள். இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, இதுல என்னென்ன சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் கல்வினா என்ன, அடுத்து கல்வி மேலாண்மைனா என்ன, இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கு பிறகு கல்வி மேலாண்மையின் கூறுகள். அதனால சார் கல்வி மேலாண்மையின் கூறுகள்னா ஒரு கல்வி நிறுவனத்தை மேலாண்மை பண்றதுல என்னென்ன முக்கியமான கூறுகள் இருக்கு, இந்த இதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணா ஒரு கல்வி மேலாண்மை சிறப்பாக செயல்படும் அப்படின்றதுதான் இந்த கேள்வி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கல்வி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கல்வி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பாருங்க, கல்வி என்பது மாணவர்கள் சமுதாயத்தில் பயனுள்ள உறுப்பினர்களாக உருவாவதை நோக்கமாக கொண்டு, பாருங்க, கல்வி என்பது மாணவர்கள் சமூகத்திலிருந்து ஒரு பயனுள்ள நபராக உருவாகிறதுக்காக அந்த கல்வி இருக்கு. அதான் சொன்ன பாருங்க, கல்வி என்பது மாணவர்கள் சமுதாயத்தில் பயனுள்ள உறுப்பினர்களாக உருவாவதை நோக்கமாக கொண்டு, அதை நோக்கமாக கொண்டுதான் பாருங்க அவர்களது அறிவு, மதிப்புகள், மனப்பான்மைகள் மற்றும் திறன்கள் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கு உரிய தொடர் கற்றல் அனுபவங்களை வழங்கிடுறது தான் கல்வி. சரிங்களா? மாணவர்களுடைய முக்கியமான விஷயம் பாருங்க, அறிவு, மதிப்புகள், மனப்பான்மைகள் மற்றும் திறன்கள், இதை வந்து வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த கல்வி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப கல்வி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க, கல்வி மேலாண்மைனா என்ன பாருங்க. கல்வி மேலாண்மை என்பது மனித மற்றும் பொருள் வளங்களை பயன்படுத்தி, ஒரு கல்வி மனித வளம் இருக்கும், பொருள் வளம் இருக்கும், இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நல்லா கவனிச்சுங்க, அதை கரெக்டா திட்டமிடல், பாருங்க, திட்டமிடல், ஒழுங்குற அமைத்தல், நெறிப்படுத்துதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் போன்ற செயல்முறைகள் மூலம் கற்பித்தல், விரிவாக்க பணிகள், பாருங்க கற்பித்தல் வந்து விரிவாக்க பணிகள் மற்றும் ஆய்வு போன்ற செயல்பாடுகளை வெற்றிகரமாகவும் திறமையாகவும் நிறைவேற்றுவதாகும். ஒரு கல்வி மேலாண்மையை வெற்றிகரமாகவும் திறமையாகவும் மேலாண்மை செய்யறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியா திட்டமிடணும், ஒழுங்கூற அமைக்கணும், நெறிப்படுத்தல் இருக்கணும், ஒருங்கிணைத்தல் இருக்கணும் மற்றும் கட்டுப்படுத்தல். இதெல்லாம் சரியா பண்ணாதான் ஒரு கல்வி மேலாண்மையை வெற்றியடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததான் முக்கியமான விஷயம் வரும், கல்வி மேலாண்மையின் முக்கிய கூறுகள். முக்கிய கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய கூறுகள் கொடுத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு முக்கிய கூறுகள் மட்டும் நீங்க எழுதினா போதும். அதை வந்து பாருங்க, திட்டமிடல், 2 ஒழுங்குற அமைத்தல், 3 கட்டுப்படுத்துதல், 4 நெறிப்படுத்துதல், 5 ஒருங்கிணைத்தல், 6 மதிப்பிடல். இந்த 6ஐயும் சரியா பண்ணாதான் கல்வி மேலாண்மை வந்து சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திட்டமிடலாம் என்னென்ன சார் வரும், இதை ஒவ்வொன்றை பத்தியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் திட்டமிடல்ல என்னென்ன வரும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, பள்ளி அல்லது நிறுவனத்தை பள்ளி நிர்ணயிக்கப்பட்ட நோக்கங்களை அடைய, ஒரு பள்ளி வந்து நிர்ணயிக்கப்பட்ட நோக்கங்களை அடைய ஒரு நோக்கம் இருக்குல்ல. இப்ப இந்த வருஷம் வந்து அட்மிஷன் ஃபுல்லா கொண்டு வரணும், எல்லா மாணவர்களையும் நல்ல மார்க் எடுக்க வைக்கணும், எல்லா மாணவர்களையும் பாஸ் பண்ண வைக்கணும், அப்படி ஒரு நோக்கம் இருக்கும். சரிங்களா? அதுதான் பாருங்க, பள்ளி நிறுவனத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட நோக்கங்களை அடைய மேற்கொள்ள வேண்டிய தேவையான நடவடிக்கைகளை கோடிட்டு காட்டுவதில் திட்டமிடல் ஈடுபடுகிறது. அப்ப திட்டமிடல்னா கல்வி நோக்கங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் அதை திட்டமிடுறது. சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, இதனை நிறுவன அளவில் அந்த நிறுவனத்திற்காக மட்டுமே மேற்கொள்ளலாம். அதாவது தனித்தனியா அந்தந்த பள்ளிக்கு ஒரு புது திட்டம் தீட்டலாம், இல்ல மாநில அளவிலையோ இல்ல மாவட்ட அளவிலையோ திட்டங்கள் தீட்டலாம். அதான் பாருங்க, மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலும் கூட திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க, திட்டத்தை செயல்படுத்த தேவையான வளங்கள்
கால வரையறை மற்றும் நிர்பந்தங்கள் அல்லது கட்டுப்பாடுகள் ஆகியவை கவனமாக பரிசீலிக்கப்படுகின்றன. எந்தெந்த வளங்கள்லாம் தேவைப்படும், எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் திறமை தேவைப்படும், எந்தெந்த குறிப்பிட்ட இடத்துல பாடத்திட்டத்தை உருவாக்கணும், என்னென்ன வளங்களை கொண்டு வரணும் அப்படின்னு திட்டமிட்டு அதை செயல்படுத்தணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஒழுங்கூறு அமைத்தல். ஒழுங்கூறு அமைத்தல் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இது பொருத்தமான நபர்களை, நல்லா கவனிச்சிங்களா, பொருத்தமான நபர்களை தேவையான எண்ணிக்கையில் பணியமர்த்துதல். பொருத்தமான நபர்கள் வந்து தேவையான எண்ணிக்கையில் பணியமர்த்துதல். அடுத்து உள்கட்டமைப்பு நிறுவுதல் மற்றும் சரியான ஒருங்கிணைப்பினை உறுதி செய்தல் ஆகிய செயல்களை மேற்கொள்வது குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான நபர்களை பொருத்தமான அளவுல அதிகம் இல்லாம கொண்டு வரதான் இந்த ஒழுங்கூற அமைத்தல் அப்படிம்பாங்க. இதுல பாருங்க, இந்த ஒழுங்கூற அமைத்தல்ல முக்கியமான சில படிநிலைகள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, செயல்களையும் செயல் திட்டங்களையும் தீர்மானித்தல் மற்றும் வரிசைப்படுத்தல். என்னென்னலாம் சரியா பண்ண போறோம், எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதை தீர்மானிக்கணும். அடுத்து பாருங்க, குழுக்களை உருவாக்கி அவற்றிற்கான செயல்களை பணிகளை ஒதுக்கணும். ஒவ்வொரு குழுக்களும் நீங்க இதை பார்த்துக்கங்க, குழுக்களை பிரிச்சு வச்சு கரெக்டா அவங்களுக்கு என்னென்ன டியூட்டி அப்படின்றது சொல்றது. அடுத்து பாருங்க, குறிப்பிட்ட நபர்களிடம் நிலையான பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்தல். ஒரு குறிப்பிட்ட பொறுப்பான நபர்கள் வந்து சில பொறுப்புகள் வந்து ஒப்படைக்கிறது. சரிங்களா? அது பாருங்க, அதிகார பகிர்வு. ஒரே ஆளத்துல அதிகாரம் இல்லாம எல்லாத்துக்கும் அதிகார பகிர்வு கொடுக்குறது. சரிங்களா? இதுதான் ஒழுங்குற அமைத்தல் அப்படின்னு. அடுத்து பாருங்க, கட்டுப்படுத்தல். மேலாண்மையில் திட்டமிட்டவாறு செயல்கள் மேற்கொள்ளப்படுகிறவா. திட்டம் ஈஸி, ஆனா அது செயல் ஒழுங்குற அமைக்கணும். அடுத்து அதுக்கு சரியா செயல்படுதா அப்படின்றது கண்காணிக்கணும். அதுதான் முக்கியம். அதான் பாருங்க, கட்டுப்படுத்தல். மேலாண்மையில் திட்டமிட்டவாறு செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்பதை அளவிடுதலும் பாருங்க, தொடர்ந்து கண்காணிப்பதிலும் மற்றும் தேவைப்படும் போது சரி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் கட்டுப்படுத்தல் ஈடுபடுகிறது. நம்ம திட்டமிடுறது ஈஸி, அந்த திட்டம் சரியான வகையில் நடக்குதா, அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்குதா, சரியா நடக்கலைன்னா அந்த இடத்துல என்ன மாற்றம் செய்யணும், அதெல்லாம் கொண்டு வர்றது தான் எதுல வரும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்படுத்தல்ல வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மூணாவது பாருங்க, என்ன பாருங்க, குறிக்கோள்களின் அடிப்படையில் செயல்திறன் தரநிலைகளை உருவாக்கி தற்போதுள்ள செயல்திறனை அளவீடு செய்து உண்மையான செயல்திறனை தெரிவிக்க. தற்போது நிலையில் வந்து இப்போ வந்து நம்ம அந்த திட்டமிட்டு இருக்கோம், இப்போ இன்னைக்கு அந்த திட்டம் எந்த அளவுல இருக்கு, அதை சரி செஞ்சு இல்ல அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸா வேற மாதிரி மாத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வரும். இதுல ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பேன், இது எல்லாமே வரும். முக்கியமான விஷயத்துல பாருங்க, கட்டுப்படுத்துதல் கற்பித்தல் கற்றல் செயல்முறைகளில் கவனம் செலுத்துவதுடன் நிறுவனம் பாருங்க, இந்த கட்டுப்படுத்தல் வந்து கற்பித்தல் கற்றல் அதுலயும் கவனம் செலுத்துது. அடுத்து பாருங்க, நிறுவன வரவு செலவு நிதி அறிக்கை, நிறுவன பொருள்கள், நூலகம், கணக்குகள், பள்ளி பதிவேடுகள் ஆகியவற்றிலையும் கவனம் செலுத்துகிறது தான் இது இந்த கட்டுப்படுத்தல் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நெறிப்படுத்துதல். மேல்நிலை, கீழ்நிலை மற்றும் சமநிலை ஊழியர்கள் இடையே முறையான தகவல் தொடர்பு அவசியம். இப்போ ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டுக்கானா அதை இந்த டயத்துக்குள்ள மாணவர்கள் வந்துடணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டுக்கானா அதை வாட்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதான் மேல்மட்ட ஊழியர்கள் இருந்து கீழ்மட்ட ஊழியர்களுக்கும் தகவல்கள் சரியா பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, மேல்நிலை, கீழ்நிலை மற்றும் சமநிலை ஊழியர்களிடையே முறையான தகவல் தொடர்பு அவசியம். அடுத்து பாருங்க, தொடர்பு இடைவெளி மற்றும் குறைவு கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த தொடர்பு இடைவெளி சரியான தகவல் வந்து அவங்க வேலை வாக்குகள் போலேன்னா செயல்பட முடியாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, நெறிப்படுத்தலில் ஊக்குவித்தல் மறைமுகமாக இடம்பெறுகிறது. அவனை என்கரேஜ் பண்ணணும் வேலை பார்க்கிறவங்க, அது சரிங்களா? அடுத்து பாருங்க, வேலையில் உற்சாகம், ஈடுபாடு மற்றும் முழுமையான அடைவதில் விருப்பம் ஆகியவற்றை ஊழியர்கள் வளர்த்து கொள்ள செய்தல் வேண்டும் அப்படி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒருங்கிணைத்தல். பாருங்க, நிர்வாகத்தின் பணிகள் ஒழுங்குற நிறைவேற ஊழியர்கள், பண்டங்கள்னா பொருட்கள், கருத்துக்கள் ஆகியவை நன்கு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ரெண்டு பாருங்க, சில நேரங்களில் மனிதர்களை மேலாண்மை செய்வது கடினம். சில நேரங்களில் மனிதர்கள் வந்து மேலாண்மை செய்ய கடினமாக இருக்கலாம். ஆனா என்ன பாருங்க, ஊழியர்களிடையே நல்லிணக்கமும் கூட்டு முயற்சி நிறுத்தலை நிறுவன மேலாளர் உறுதி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மதிப்பிடல். முக்கியமானது, எல்லா திட்டங்களையும் அவற்றின் வெற்றி அல்லது தோல்வி குறித்து மதிப்பீடு செய்ய வேண்டும். இப்ப அந்த வருஷ கடைசியில பாக்குறோம் நம்ம என்னென்ன திட்டங்கள் வந்து உருவாக்கணும். அந்த திட்டங்கள்லாம் இப்போ வந்து எந்தெந்த திட்டங்கள்லாம் அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம், எதெல்லாம் சரியா பண்ணல, அதை மதிப்பிடுறது. ஏன்னா அது மதிப்பிட்டா தான் நம்ம திட்டம்ன்றது பெருசு கிடையாது. அது ஃபைனலா அந்த திட்டம் ஜெயிச்சிச்சா இல்லை தோல்வி அடைஞ்சிச்சா, ஜெயிச்சிச்சுன்னா எவ்வளோ அதில் வின் பண்ணோம், தோல்வி அடைஞ்சுன்னா அது எவ்வளோ சதவீதம் தோல்வி அடைச்சோம் அப்படின்றத கவனமா இருக்கணும். அதான் பாருங்க, எல்லா திட்டங்களையும் அவற்றின் வெற்றி அல்லது தோல்வி குறித்து மதிப்பீடு செய்யப்படல் வேண்டும் அப்படி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மதிப்பிடல் வருங்காலத்தில் திட்டங்களை மேலும் யதார்த்தமிக்கதாக உருவாக்க துணை புரிகிறது. சரியா இருக்காலதான் அடுத்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். அடுத்து பாருங்க, 100% மாணவர் சேர்க்கை,
சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர் கல்வியை உருவாக்குதல், பொதுத் தேர்வுகளில் அடைவு தேர்ச்சி ஆகியவற்றை மதிப்பிட்டு மற்றும் ஆய்வு செய்வதன் மூலம் வருங்காலத்தில் திட்டமிடுதல் மேலும் விளைவின்மிக்க நடவடிக்கையாக போற்றல் வேணும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த கிளாஸ் கவனிச்சிருந்தாவே வந்து நான் சொன்னதை வச்சு ஈஸியா நீங்க எழுதலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.